ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈஸியான சாண்ட்விச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியாகவே பண்ணலாம். ஸோ வாங்க ரெசிபி வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மயோனஸும் அப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் ஒரு சாஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்துட்டு அந்த ப்ரெட் பீஸில் நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரெட் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஸை எடுத்துகிட்டு 2 ப்ரெட் எடுத்துகிட்டு 2 ப்ரெட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆல் சைட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வந்துட்டு நீங்கள் இந்த சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஐடியா வந்துட்டு அப்புறமா தான் தோணுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டொமேட்டோஸ் எல்லாமே அங்கங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆனியன்லாம் வச்சுட்டேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்னு இல்லை வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மூடிட்டு ஒரு தவாவில் வந்து கொண்டு போயிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போது கீ யூஸ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா கீ எல்லாம் ஊற்றிட்டு 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நல்லா டோஸ்ட் ஆகி ரோஸ்ட்டாக வர்ற மாதிரி நான் வந்து நல்லா பண்ணிக்கிட்டேன். நல்லா சூப்பராக வந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் அம்மா பண்ணும்போது எனக்கு வேணவே வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் செஞ்சு முடித்தோடனே பாதி இது சாப்பிட்டதே எங்கள் அம்மா தான். அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2மே போட்டுட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.